பாராட்டு உரை நிகழ்த்திய அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த பாராட்டு விழா பாரத பிரதமருக்கு உரியது. நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல கூட ஒரு வரி அதிகரிப்பு செய்ய விடலைங்க. அதே மாதிரி வரி குறைப்புக்கு என்னென்ன பண்ண முடியும்ன்றது யோசிங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க சின்ன மக்கள் யாரோட ஆதரவும் இல்லாம அவங்க தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. அவங்க இல்லைன்னா கிராமப்புறத்துல போய் ஒரு பொருள் சேராது அப்படின்னு எப்பொழுதும் வியாபாரிகளை பத்தி நல்ல ஒரு நோக்கத்துடன் அவங்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர் போல பேசக்கூடியவர் பாரத பிரதமர். இந்த ஒரு வருஷத்தை கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல 12 லட்சம் வரைக்கும் உங்களோட சம்பளம் வந்துச்சுன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத கிளியரா பண்ணி விட்ட சொன்னார். நடுவில் சில அதிகாரிகள் சொன்னாங்க இல்ல ஒரேடியா வருமானம் குறைஞ்சிருமோ என்னோ அதனால வானாங்க. இப்ப 7.5 லட்சம் 7.25 வரைக்கும் கிட்டத்தட்ட கொடுத்துட்டோம். 7.76 lakhs வரைக்கும் வரி இல்லாம பண்ணிட்டோம். நீங்க அதை சரி 8 லட்சம் பண்ணுங்க. சில பேர் சொன்னாங்க இல்லைங்க போனா போறது 9 பண்ணிடுங்க. சில பேர் எதிர்கட்சியிலேருந்து ஸ்பெகுலேட் பண்ணாங்க, அதாவது இவ்வளவுதான் இருக்குங்க இதுக்கு மேல பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு. எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டாரு. எனக்கு ஒரே வரியில சொன்னார் 12 லட்சம் பண்ணு. மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதியம் இன்னைக்கு தேதிக்கு என்ன கிடைக்கும்? பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா, பெரியவர்களை பார்த்துப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்களோட துணிமணிகளை வாங்குறதுக்கு போதுமா, வாடகை கொடுக்கறதுக்கு போதுமா? அவர் ஒரு கிரகஸ்தர் மாதிரி, கிரகஸ்தர்னா குடும்பத்தை நடத்தக்கூடியவர் மாதிரி ஒன்று எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லி 1 லட்சத்தில் அவங்களால என்ன பண்ண முடியுமா? அதனால 12 லட்சம், அந்த 1 லட்சம் மாதம் சம்பாத்தியத்துக்கு வரி மொத்தமாக விலக்கம் கொடுக்கணும். அது இந்த வருஷம் February 1 நடந்துச்சு. அதோடு இல்லாம ஜூலை பட்ஜெட், அதுக்கு முன்னாடி 2024 எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு ஜூலைல முழு பட்ஜெட் கொடுத்த போதே புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வரோம். அதன் மூலமா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா எவ்வளவு சுலுவா பண்ண முடியுமோ பண்ண வைக்கிறோம். 1961 61வது வருஷத்துலேருந்து இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் எப்பவும் மாறவே இல்லை. அதுல மேல 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 சேர்த்துக்கிட்டே போறதுனால இங்க இருக்கக்கூடிய சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க, இவ்வளவு பெருசு தலாயன மாதிரி ஒரு 3 செங்கல் அளவுக்கு இன்கம் டாக்ஸ் மேனுவல் வரல. அதை வச்சுட்டு நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க, இல்லைங்க இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு அது வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர அது சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்ப வரைக்கும் ஒருத்தரும் பண்ணல. ஜூலை பட்ஜெட்ல 24 எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு உடனே சொன்னது பிரதமர், ஐயா இந்த இன்கம் டாக்ஸ் புஸ்தகத்தை குறைமான்னாரு. இது என்னது, இதை வச்சுக்கிட்டு யாரு நீ ஃபேஸ்லெஸ் கொண்டுட்ட இன்கம் டாக்ஸ்ல, எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு இன்கம் டாக்ஸ்லங்கிற மனுஷன் உட்காந்துட்டு டைப் பண்ணி எனக்கு இவ்வளவுதாங்க வரி கட்டணும் அப்படின்னு பண்ணணும்னா இந்த புக்கை பார்த்துட்டு பண்ணான்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். குறைங்க அந்த மாதிரி புஸ்தகத்தை 1961 ஆக்டை மாத்துங்கன்னு சொல்லி 8 மாசத்துக்குள்ள ஜூலைல சொன்னோம், 1 February அதை எடுத்துட்டு வரதுக்கான நிலைமைக்கு வந்துடுச்சு. அதை ஆக்ட் அதுக்கப்புறம் 2-3 செலக்ட் கமிட்டி பார்லிமெண்ட்ல போக வச்சு அதை கிளியர் பண்ணி புது ஆக்டும் இந்த வருஷம் தான் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அது நடந்துட்டே இருக்கும்போது, இன்கம் டாக்ஸ் விவகாரம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்டை மாத்துறதுக்கு முயற்சி எடுக்கும்போது ஒரு முறை என்னை பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொன்னார், ஜிஎஸ்டி மேல ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா இல்லையான்னு கேட்டார். பண்ணிட்டு இருக்கேங்க, அதான் 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் உட்காந்து ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்து ஏதோ இங்க ஒரு ரிப்பேர், அங்க ஒரு குறைப்பு, அங்க ஒரு கூடுதல்னு பண்ணாம மொத்தமா பார்த்துட்டு அவர்கிட்ட மே மாசமோ என்னவோ எடுத்துட்டு போய் காமிச்சோம். இது பாருங்க, இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பண்றதுக்கு என்னால எடுத்து கொஞ்சம் சிஸ்டமை மாத்திட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வரியை குறைக்கிறதும் இருக்கு, ரேட்டை குறைக்கிறதும் இருக்கு, அதை தவிர சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்றதுக்கும் இருக்கு.
இப்போ பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஐட்டம் அது உப்பு போட்டிருந்தா ஒரு ரேட்டு, வெல்லம் போட்டிருந்தா இன்னொரு ரேட்டுன்ன போது தான் நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. அது கிளாசிஃபிகேஷன் வாங்க. அந்த கிளாசிஃபிகேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்து மொத்தத்தில் மே மாதம் பிஎம்ஐஆர்கிட்ட நாங்கள் சொன்னோம், ஏன்னா இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போனோம், திருப்பி மறுபரிசீலனை பண்ண சொன்னார், பண்ணோம். ஒருவேளை நாங்கள் இன்னும் அதை டிலே பண்ணிடுவோமோ என்ன அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் ரெட் ஃபோர்ட்டில் நின்று தீபாவளிக்குள்ள இதை பண்ணி முடிங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி மக்களுக்கு சுமை குறைவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பார்த்து பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பார், கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதை தவிர அதை செயல்பாட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கு வேற விதமான தடங்கள் இருந்தால் அந்த தடங்கள் நீக்கிறதுக்கு உதவுவாங்க. இப்படியாக அவங்க சப்போர்ட், பிரதமர் ஐயாவோட சப்போர்ட் இருக்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் சொன்னோம். அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல அவங்க ஸ்டேட்லேருந்து யோசிச்சு நல்லபடியாக கொடுத்தாங்க ஒரு அளவுக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஜிஎஸ்டியை மாற்றி அந்த ஜிஎஸ்டியை பற்றி யோசனை வந்தாலே ஐயோ காம்ப்ளிகேட்டட் பெரிய சிஸ்டம்ங்க, இதில் நம்ம எப்படி பிழைக்கிறதுன்ற அந்த நெகட்டிவ் எண்ணம் வராமல் ஜிஎஸ்டினா சுலுவாக இருக்குது, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், ரேட்டும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த அளவோடு தான், அந்த எண்ணத்தோடு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் மத்திய அரசின் ப்ரொபோசலாக இந்த மொத்தம் பேக்கெட்டை போட்டோம். ரேட்டும் குறைக்கணும், கிளாசிஃபிகேஷனையும் மாற்றணும். ரெண்டே ரேட்டு தான், 5% இல்லை 18%. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொன்னாங்க 40%. 40%ல இங்க இருக்க 5லயும் 18லயும் இருக்க ஒரு ஐட்டம் கூட 40க்கு போகாது. ஏன்னா 40ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர் லக்ஸுரி இல்ல சின் குட்ஸ், புகையிலை போன்ற இருக்கக்கூடிய சில let us say tobacco கலந்திருக்கக்கூடிய சில பண்டங்கள் அதுதான் 40ல இருக்குமே தவிர அது கீழே வரதோ இல்லை 5லயும் 18லயும் இருக்கக்கூடிய ஐட்டமோ 40க்கு போறதோ இல்லை. அது அந்த ரெண்டு கேட்டகரிக்கு தான் அந்த 40. அதாவது சின் குட்டா இருக்கணும் இல்லை சூப்பர் லக்ஸுரி குட்ஸா இருக்கணும். அதுதான், அதுவுமே மொத்தம் சேர்த்து போட்டிங்கன்னா இந்த சிகரெட் சப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் கூட மொத்தம் 12 அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ். சிகரெட் இந்த லென்த்தில் இருந்துச்சுன்னா, சிகரெட் இந்த லென்த்தில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஐட்டமாக போட்டுட்டு ரேட்டு போடுவாங்க. அதை தவிர 40க்கு போகிறதுக்கு ஒரு ஐட்டம் இல்லை, இருந்தால் 5ல் இருக்கும் இல்லை 18ல் இருக்கும், அதோட முடிஞ்சிருச்சுக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போய் அந்த சீர்திருத்தத்தை எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போச்சு, மத்திய அரசோட ப்ரொபோசலாக போச்சு. அண்ட் நான் இன்னைக்கும் அதை திருப்பி சொல்வேன், அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி பிரஸ் மீட்லையும் சொன்ன அதே விஷயத்தை தான். ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் எல்லாரும் ஒத்துழைச்சதுனால தான் இன்னைக்கு அந்த கவுன்சில்லேருந்து இந்த முடிவு வந்து. நான் என்னைக்கும் தயங்க மாட்டேன். அவங்க எல்லாரும் எத்தனையோ கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்கிற கேள்வியும் நியாயமான கேள்வியும் நான் ஒத்துக்கிறேன். நானும் அதே கேள்வி கேட்பேன். ஏன்னா நானும் ஜிஎஸ்டி கவுன்சில் உட்காந்துருக்கேன் ஒரு மெம்பரா. மத்திய அரசு மாத்திரம் நடத்துறது இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில். எங்க இவ்வளவு கட் பண்ணிட்டோம்னா நம்ம வருவாய் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி நடத்துறது? நீங்க மத்திய அரசையும் ஸ்டேட்ஸ்ல நாங்க எப்படி நடத்துறது? வருவாய் குறைஞ்சா யார் நம்மளுக்கு ஈடுகட்டு வாங்குற கேள்வியை அமைச்சர்கள் கேட்டாங்க. அது நியாயமான கேள்விதான். ஆனா நம்ம எக்கனாமிக் தியரி நம்ம பார்த்தோம்னா வரி குறைந்தால் மக்கள் வெளியே வந்து இன்னும் வாங்குவாங்க. இன்னும் வாங்குறதன் மூலமாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வருவாய் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும். அதை தவிர கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வருவாயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது தொழில்களும் சரி இன்னும் டிமாண்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அதனால நம்ம இன்னும் மூலதனம் போட்டு தொழிலை வளர்க்கணும் அப்படின்னு அவங்களும் முன்னுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க போட்ட மூலதனத்தின் மூலமாக இந்த ஒரு பொருளோட உற்பத்தி மாத்திரம் பெருகாது, வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும்.
வேலை வாய்ப்பு அதிகரிச்சதுன்னா மக்கள் கையில இன்னும் கொஞ்சம் வருவாய் இருக்குன்றதுனால அவங்களும் திருப்பி மார்க்கெட்ல வந்து பொருள்களை வாங்குவாங்க. இதுக்கு பேர் தான் வர்ச்சுவஸ் சைக்கிள்னு. ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால அடுத்த ஸ்டெப்பும் வளர்ந்துட்டு போகுது, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பும் வளருது. இப்படியாக அந்த வண்டி சக்கரம் முன்ன போறதுக்கு வழிவகுக்கும். இந்த வர்ச்சுவல் சர்க்கிள் தான் இந்த ஜிஎஸ்டி ரெவல்யூஷன் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நான் உங்களுக்கு டேட்டாவோட சொல்ல விரும்புறேன்.